டிப்ஸ் நம்பர் 1, மண்கலவை கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செடிகள் வந்து சூப்பராக வளருங்க. மண்கலவை வந்து ஒரு செடிகளுக்கும் மாறுபடும். இதுக்கு வந்து என்ன வகையான வந்து மண்கலவை இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முள்ளங்கி வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் தான். அந்த வேர் விளையிறதுக்கு என்ன ஒரு அருமையான ஒரு பாட்டிங் மிக்ஸ் நம்ம கொடுக்க முடியுமோ, மண்கலவை கொடுக்க முடியுமோ, அதை தான் நம்ம வந்து இதில் கொடுக்கணும். எந்த மண்கலவை முள்ளங்கிக்கு கரெக்டாக வரும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 40% செம்மண் எடுத்துக்கோங்க, ஒரு 20% தேங்காய் நார்க்கழிவு எடுத்துக்கோங்க, 20% ஏதாவது ஆர்கானிக் உரங்கள் எடுத்துக்கோங்க, 20% மணல் எடுத்துக்கோங்க. இந்த மண் கலவையை வச்சு நீங்கள் வந்து விதை போட்டு நீங்கள் வந்து முள்ளங்கி வளர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். டிப் நம்பர் 2, நம்ம க்ரோ பண்ணுற மீடியம் க்ரோ பேக்காக இருக்கலாம், இல்லை கண்டெய்னராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் கீழே லேண்டில் கூட நீங்கள் போட்டு வளர்க்கலாம் சின்னதாக. உங்களுக்கு இதுக்கு கரெக்டான ஒரு மீடியம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மீடியமில் நம்ம போடுற சீட்ஸ் வந்து எவ்வளோங்கிறதையும் பார்க்கணும். அதேமாதிரி இந்த மீடியமில் நம்ம கவர் பண்ணுற அந்த மண்கலவை எவ்வளோ அளவுக்கு இருக்கணுங்கிறதையும் பார்க்கணும். இதுதான் டிப் நம்பர் 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த க்ரோயிங் மீடியம் எடுத்துக்கோங்க, அந்த க்ரோயிங் மீடியமில் நீங்கள் ஒரு க்ரோ பேக் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பாதி அளவுக்கு மண் போட்டுக்கோங்க, முழு அளவுக்கு வேண்டாம். ஏன்னா இது வேருங்கிறதுனால வளர மேலே நம்ம மண் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வேர் நல்லா வளரும் உங்களுக்கு. இது வந்து பாதி அளவுக்கு போட்டுட்டு திருப்பி மேலே மண் போட்டு மூடிக்கிட்டே வர தான் உங்களுக்கு வேர் நல்லா உற்பத்தி ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, பாதி அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் சைஸ் க்ரோ பேக் இருந்துச்சுன்னா 9 பிளான்ட் நான் நார்மலாக போடுவேன். 9 போட்டேன்னா அதில் எனக்கு 6 பிளான்ட் நல்ல பெருசாக ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் அந்த ரேஷியோவில் நீங்கள் போடும்போது கரெக்டாக இருக்கும். நான் சம்டைம் வந்து ஸ்பேஸ் இல்லாமையும் போடுவேன், நார்மலாக கீரை தூவி விடுற மாதிரியும் போடுவேன். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9லேருந்து 10 விதை தான் தூவி விடுவேன். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டு வரும். ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு கரெக்டான ஸ்பேஸ் தேவை. இது ரூட் கீழே வளரும், பக்கத்தில் ரூட் வளரும். நீங்கள் வந்து ஒரு கை நிறைய விதைகள் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தூவி விட்டுட்டீங்க, ரொம்ப அதிகமான விதைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா செடியும் முளைச்சி வரும், எல்லா செடியும் பக்கத்துலேயே வளரும். உங்களுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு எல்லா செடியுமே செத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணி என்ன ஸ்பேஸில் வைக்கிறோம் அண்ட் எவ்வளோ விதைகள் போடுறோன்றதை பார்த்து பண்ணுங்கள். என்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோன்றதையும் பார்த்து பண்ணுங்கள். அதில் எவ்வளோ மண் போடுறோன்றதையும் பார்த்து கரெக்டாக லெவலாக பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, உங்களுக்கு விதை போட்டு ஒரு 5லேருந்து உங்களுக்கு 7 நாள் அதிகபட்சத்தில் உங்களுக்கு அது முளைச்சி இந்த மாதிரி சின்னதாக உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேப்பெண்ணெயை வந்து தெளிக்கிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம் தெளிக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சின்னதாக இருக்கும் போது பூச்சிகள் வந்து நிறையா வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா கட்டுவோம்னு சொல்லுவாங்க, அப்படியே யாரோ கட் பண்ணி விட்ட போன மாதிரி இருக்கும் அந்த செடியவே. அந்த மாதிரி புழுக்கள் வந்து உங்கள் செடிகளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வேப்பெண்ணெயை வந்து நம்ம வந்து தெளிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு பஞ்சகாவியம் லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து கொடுங்க. உங்கள் வீட்டில் பஞ்சகாவியம் இல்லைனா கூட நீங்கள் வீட்டில் உரங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கம்போஸ்ட் டீன்னு ஒன்று பண்ணலாம். அது எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா உங்களுக்கு டாப் ரைட் கார்னரில் வெள்ளையாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் பார்க்கலாம். டிப் நம்பர் 4, செடி வளர உங்களுக்கு மேலே மண் போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தவறுகள் அதுதான். வேர் வெளியில் தெரிகிற மாதிரி வந்ததுன்னா உடனே மண் போட்டு கவர் பண்ணிட்டே வாங்க. நல்லா இலை முங்குற அளவுக்கு கூட நீங்கள் மண் போடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மண் போட்டு கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ரூட் வெயிலில் நல்லா எக்ஸ்போஸ் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளான்ட்டோட க்ரோத் அங்கேயே ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மேலே வந்து இலைகள் நல்லா பெருசாக வந்துகிட்டே இருக்கும், கீழே காய் வந்து அந்தளவுக்கு பெருசாக வளராது. ஏன்னா கீழே வந்து அந்த வேர் வந்து நல்லா வளராமல் உங்களுக்கு அதே ஸ்டேஜ்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வேர் நல்லா வளரணும்னா மேலே மண் போட்டுக்கிட்டே வாங்க. டிப்ஸ் நம்பர் 5, எப்போது நம்ம வந்து இதை அறுவடை பண்ணுறோம் அப்படின்றது, எப்போ இதை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது. இதை எப்போ எடுக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா 2 விதத்தை வச்சு கண்டுபிடிக்கலாங்க. ஒன்று வந்து நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்து வெள்ளை கலரில் உங்களுக்கு அந்த முள்ளங்கி வந்து வெளியில் தெரியும். அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக அதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணலாம், நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. இல்லைனா உங்களுக்கு இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடாக வந்துட்டுருக்கும். இதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு வந்து பிளான்ட் வந்து மெச்சூர் ஆகிடுச்சு, இதை வந்து எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிளான்ட்டை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு டீசன்ட் சைஸ் ஒரு முள்ளங்கி வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.
என்ன வியூவர்ஸ், எப்படி முள்ளங்கி வளர்க்குறதுன்றதை பற்றி பார்த்தீங்களா? அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து முள்ளங்கி வந்து விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் 2 வீடியோ தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு முள்ளங்கி இன்னும் நல்லபடியாக வளர்க்குறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from your Governor Shaktivel. Have a happy gardening day.